திருநெல்வேலி மண்டலம் என்று சொல்லும் பொழுது ஒரு காலத்தில், ஏன் குறிப்பாக 1959 இது போன்ற பள்ளி சீரமைப்பு மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு அவர்களே வந்து கலந்து கொண்ட வரலாறு திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கின்ற அடைக்கலாபுரம் என்கின்ற பகுதியில் இந்த மாநாடு நடந்திருக்கிறது. அந்த 59லேருந்து 61ஆம் ஆண்டு வரைக்கும் ஏறத்தாழ 17 பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடைபெற்றிருக்கின்றது. அந்த காலத்தில் திருநெல்வேலி மண்டலத்தில் மட்டும் அதுவரைக்கும் கொடுத்த 61 காலங்களில் வழங்கப்பட்ட நிதியினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? 77 லட்சம் ரூபாய். கிட்டத்தட்ட அந்த நிதியை கொண்டு 2032 பள்ளிகள் புதிதாக இந்த வட்டாரங்களில் வந்தது என்று சொன்னால், இது போன்ற நன்கொடையாளர்களுடைய அந்த பங்கு என்பது அதிகம் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இங்கே உரையாற்றிய நம்முடைய அண்ணன் அப்பா அவர்கள் சொன்னது போல, படித்தா இவ்வளோ தாரேன் என்று சொன்னவர் கலைஞர், படி நான் தாரேன் என்று சொல்லுவர் இன்றைய நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டம் ஒவ்வொன்றும் அப்படித்தான் இருக்கும். அதுதான் காணொலி காட்சியின் வாயிலாக நம்மளுடைய இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய நம்முடைய மாண்புமை பொருந்திய அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விளையாட்டுத்துறை என்று மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரிவ்யூ மீட்டிங் போனார்னா முதல்ல யாரை கூப்பிட்டு பேசுறாருன்னா எங்களுடைய சிஓவை கூப்பிட்டு தான் பேசுகிறாரு. இங்கே இருக்கின்ற நிலை எப்படி இருக்கின்றது? அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் எத்தனை பேர் படித்து கொண்டிருக்கின்றார்கள்? எவ்வளோ பேர் பள்ளி படிப்பை விட்டு வெளியே சென்றிருக்கின்றார்கள்? எத்தனை பேர் ஆப்சென்ட் ஆகி ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் திருப்பி நீங்கள் பரீட்சை எழுத வச்சிருக்கிறீங்க? இப்படி அடுக்கடுக்கான கேள்வியை கேட்கக்கூடியவர் அவர். அதனால தான் அவர் இந்த மாநாட்டை தொடங்கி வைக்க வேண்டும் என்று கேட்டோம். இன்றைக்கி காணொலியின் வாயிலாக அதையும் அவர் தொடங்கி வைத்திருக்கார். அவருக்கு என்னுடைய நன்றிகள். இப்படி நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள், இப்போ இங்கே எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி சொன்ன மாதிரி, ஏறத்தாழ ஒரு 54-59 ஆண்டுகள் கடந்து இந்த கழகம் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த கழகம் செல்லும்போது இதோடைய வெள்ளி விழா 1990ஆம் ஆண்டுகள் இதனுடைய வெள்ளி விழா நடந்த பொழுது, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய வெள்ளி விழாவில் அன்றைக்கு உரையாற்றிய இனமான பேராசிரியர் கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொழுது அவர் சொன்னார், ஒரு மாணவரை மேம்படுத்துவதற்கு ஆசிரியரோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அதே அளவிற்கு பங்கு பெற்றவங்க நமக்கும் இருக்குது. அதனால தான் நீங்கள் எல்லாரும் சொன்னோம், பிள்ளைய பெற்றோம், ஸ்கூலில் விட்டோம், 3 மாதம் கழித்து நான் அதுக்கான பரீட்சைக்கான அந்த மார்க் வரும்போது மட்டும் கூப்பிட்டு பேசுறது பெற்றவங்களுடைய நிலை அல்ல. அதான் கோபிநாத் அவர்கள் சொன்ன போல், பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துச்சா பிள்ளைங்கள்ட்ட எதுவுமே கேட்க வேணாம், சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணுங்க. அந்த குழந்தை எப்படி நடந்துக்கிறான், அவனுடைய நடவடிக்கையில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருக்கின்றதா? சிறு மாற்றம் இருந்தால் உடனே பிள்ளையை கூப்பிட்டு கேட்காதீங்க, நேரடியாக ஸ்கூலுக்கு போங்க, அவருடைய வகுப்பாசிங்க உட்காந்து பேசுங்க. முதல்ல ஆசிரியர்கள் என்கின்ற அந்த இனம் என்பது நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பிள்ளையை அவங்க தானே பார்த்துக்கிறாங்க. அதனால் அவங்ககிட்ட உட்காந்து நம்முடைய பிள்ளையை பற்றி பேசுங்க முதல்ல. ஆக இப்படி தான் நம்முடைய பிள்ளைக்கான அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தீர்த்து வைக்கின்ற பணியில் பெற்றவங்க நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அதனால தான் இனமான பேராசிரியர் அன்னைக்கு அப்படி பேசினார். அதே கூட்டத்திலே முத்தமிழர் கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? மாதா பிதா குரு தெய்வம் என்று நாம் வழக்கத்துக்கு நாம் சொல்வது உண்டு. என்னை பொறுத்தவரை இது 4 வகையாக நான் பார்க்கவில்லை. மாதா பிதா குரு, அப்பா அம்மா ஆசிரியர், இவர்கள் 3 பேரும் தான் தெய்வங்கள் என்று தான் அதை நான் பார்க்கிறேன் என்று முத்தமிழர் கலைஞர் அந்த கூட்டத்திலே உரையாற்றினார். அப்படித்தான் உங்களது சமுதாயம் பார்க்கிறது. நல்ல ஸ்கூலில் சேர்த்துட்டேன்ப்பா, நல்ல வாத்தியார்ப்பா, அவர் பார்த்துக்குவார்ப்பான்னு அந்த நம்பிக்கை ஆசிரியர் மீது வைக்கிறார்கள். பெற்றவங்க நீங்களும் அப்படிதான், அவர்களை நம்மளுடைய குடும்பத்தில் ஒருவர்களாக, இது ஒரு கூட்டு பொறுப்பு தான். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கூட்டு பொறுப்பாக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இணைந்து அந்த பிள்ளையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய பணி உங்களுடைய பணி. அதனால் தான் ஆசிரியர் இனம் என்று சொல்லும் பொழுது சுயநலம் இல்லாத, தன்னுடைய வகுப்பில் படிக்கிற 40 பிள்ளை நல்லா ஒன்று ஆசைப்படுவான், தான் வீட்டில் இருக்கிற பிள்ளை என்ன இருக்குங்கிறது அப்புறம் தான் பார்ப்பான். அதுதான் ஆசிரியர் இனம். ஆக அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நாம் கொண்டாட வேண்டும். பெற்றவங்கன்னு வரும்போது ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனையாக பிள்ளைங்கிட்ட கொண்டு போயிடாதீங்க. பிரச்சனை என்பது நிரந்தரம் இல்லை, நாளைக்கு அது தீர்வு காணிடலாம். அந்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொண்டு போயிடலாம். ஆனால் பிரச்சனையை அந்த பிள்ளைங்கள்ட்ட போய் கொண்டு சேர்த்துட்டீங்க, இப்படி தான்ப்பா எங்கள் அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனை, என் குடும்பத்தோட சூழ்நிலை இதுதான்ப்பா அப்படின்னு அந்த பிள்ளை நினச்சிட்டாங்கன்னா அந்த குழந்தையை திருப்பி நீங்கள் நார்மல் படுத்துறது ரொம்ப 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 கஷ்டமானது. அதை தான் படித்து சொல்ல நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தான் அந்த பிள்ளைகள். நாம் என்று சொன்னால் ஆசிரியர் பெற்றோர்கள் மட்டுமல்ல, அரசாங்கமும் சரி, மக்கள் பிரதிநிதிகளும் சரி, அந்த பள்ளிக்கூட இன்ஸ்டிடியூஷனும் சரி, அங்கே இருக்கின்ற நிர்வாகமும் சரி, நம்ம எல்லாம் சேர்ந்து தான் அந்த பிள்ளை என்கின்ற அந்த உயிரை உயர்த்தி பிடிக்கின்ற அந்த மிகப்பெரிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அதனால தான் இந்த மண்டல மாநாடுகளை நடத்தும்போது இந்த மாதிரி சிறப்பு பேச்சாளர்களை நாங்கள் அழைச்சிட்டு வரோன்னா, இது ஏதோ பொழுதுபோக்குக்கான நிகழ்ச்சி அல்ல. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிள்ளைகள் இருக்கின்றது, அந்த பிள்ளைகள் நாம் எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் உறுதி ஏற்கக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் இவ்வளோ மெனக்கிடுறோம். நாங்கள்
ஆக வருகை தந்திருக்க நீங்கள் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரசாங்கத்தின் சார்பாக என்னென்ன திட்டம் கொண்டு வர முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிந்தது மட்டும் இல்லை, ஆசிரியர்கள் பெற்றவங்க சந்தேகம் தான் ஆசிரியர்கிட்டம் எடுத்து சொல்லுகின்ற ஒரு நிலையை தயவுசெய்து நீங்கள் உருவாக்க வேண்டும். பிள்ளைங்களுக்கு தெரியாது, பிள்ளைங்க ஸ்கூல் எடுத்துக்கிட்டு சாப்பாடு போய் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்க. ஆனால் அவர்களிடம் இப்படியெல்லாம் இருக்குப்பா, இப்படி படிச்சுன்னா இந்த இடத்துக்கு நீ வரலாம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்கள் தொடக்க பள்ளியிலிருந்து 12th அவர் விட்டுறாரா, அதோட வேலை முடிஞ்சு போச்சா? அதன் பிறகு அந்த குழந்தை உயர்கல்விக்கு காலேஜுக்கு சேர வேணும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வறுமை ஒரு காரணமாக இருந்தது என்று சொன்னால், வறுமை மட்டுமல்ல, எந்த ஒரு காரணத்திற்கொண்டும் ஒரு பிள்ளையோட படிப்பு தடைபட்டு விடக்கூடாது. அதற்கு தான் புதுமை பெண் திட்டம் கொண்டு வரோம், தமிழ் புதுமை திட்டம் கொண்டு வரோம். இப்படி இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம், தயவுசெய்து பள்ளி படிப்போட நிறுத்திடாதீங்க, கல்லூரிக்கு அனுப்பிச்சி வையுங்கள். சரி, கல்லூரிக்கு அனுப்பிச்சி வச்சா போதுமா? அதன் பிறகு அந்த பிள்ளைக்கு வேலைக்கு என்ன செய்வீங்க? அதற்காக தான் நான் முதல்வன் திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக பிள்ளைக்கு எந்த திறமை இருக்கின்றதோ, எந்த ஃபீல்டில் போகணும்னு ஆசைப்படுறானோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக அந்த குழந்தைகளை இன்றைக்கி நாங்கள் வளர்த்து எடுத்து அந்த திறமையை கற்றுத்தந்து நல்ல இடத்துல போய் வேலைக்கும் விடுறோம். ஆக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், பிள்ளையை பற்றி எங்களை நம்பி ஒப்படைச்சிருங்க. எங்களுடைய முதலமைச்சரை கூட்டிங்கன்னா அவரே கையை பிடிச்சி ஸ்கூலுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாரு, அவரே கல்லூரிக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாரு, அவரே அடுத்தபடியாக வேலையிலும் அந்த பிள்ளையை சேர்த்துக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு திட்டத்தை நாங்கள் தீட்டுகிறோம் என்று சொல்லும் பொழுது உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய ஒத்துழைப்பு. இங்கே பேசிய நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் அண்ணன் அவர்கள் சொன்னது போல தான், நம்ம பிள்ளையை நாம் கொண்டாடுவோம், ஆசிரியரையும் பெற்றோர்களையும் நாங்கள் இன்றைக்கி கொண்டாடுறோம். அந்த மேடையை போட்டு உங்கள் அனைவரையும் நாங்கள் கொண்டாடுவோம் என்று சொல்லும்போது நீங்கள் வீட்டுக்கு போனீங்க, தயவுசெய்து பிள்ளைகளை கொண்டாடுங்கள். எடுத்தவொடனே அவன் நல்லது கேட்டால் அவனை கொட்டி 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 வளர்க்காதீங்க. நீங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லும் போது நாம் நண்பர்களாக இருக்க வேண்டும். நாம் நண்பர்களாக இருந்து பேசும்போது தான் ஃபஸ்ட்டு அந்த பிள்ளை கேட்காது தான், கேட்காத பிள்ளையை கேட்க வைக்கின்ற அந்த வித்தையை முதலில் யார் கற்றுக்கணும்னா பெற்றவங்க நாம தான் கற்றுக்கொள்ள வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.